சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தென்காசி வழியாக புதிய சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ரயில்கள் பரிந்துரைச்சிருந்தாங்க. அது மதுரை, திருநெல்வேலி மற்றும் தென்காசி வழியாக. அதில் நிறைய ட்ரெயின் வரல. ஆனால் ஒரே ஒரு ரயில் மட்டும் இப்போ இந்த தடத்தில் இயக்க போகிறாங்க. ட்ரெயின் நம்பர் 07175 செகந்தராபாத் கொல்லம் சிறப்பு ரயிலானது வருகின்ற டிசம்பர் 19, 26, ஜனவரி 2, 9, 16 ஆகிய தேதிகளில் செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படும் ரயிலானது 3ஆம் நாள் அதிகாலை 1:30 மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07176 கொல்லம் செகந்தராபாத் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 21, 28, ஜனவரி 4, 11, 18 ஆகிய தேதிகளில் காலை 5 மணிக்கு கொல்லம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 1:30 மணிக்கு செகந்தராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, வேலூர் கான்டோன்மென்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன்கோவில், தென்காசி, செங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இப்போ இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினில் 8 ஏசி 3 டயர், 9 ஸ்லீப்பர், 1 ஏசி 2 டயர், 2 சேர் கார், 1 SLRD, 1 லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 22 LHB பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு. மக்களை முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக 22 பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட இருக்கு செங்கோட்டை புனலூர் வழித்தடத்தில். ஸோ இது எப்படி 22 பெட்டிகள் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னே செங்கோட்டை வழித்தடத்தில் பெட்டிகள் அதிகரித்து இயக்கம்னு கோரிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ RDS மூலியமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறாங்க. அதில் LHB பெட்டிகள்னால் 22 பெட்டிகளும், ICU பெட்டிகள்னால் 18 பெட்டிகளும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் இந்த வழித்தடத்தில் இப்போது LHB பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு. மிச்ச எல்லா ட்ரெயின் 18 பெட்டிகள் போயிட்டு ICF கோச் கொண்டு இயக்கப்படும் ரயில்களில் செகந்தராபாத் ராமநாதபுரம் ரயிலின் சேவையானது மார்ச் 26ஆம் தேதி வரையும், ராமநாதபுரம் செகந்தராபாத் ரயிலின் சேவையானது மார்ச் 28ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07695 செகந்தராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா புதன்கிழமையும் இரவு 9:10 புறப்பட்டு 2ஆம் நாள் இரவு 11:45 மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07696 ராமநாதபுரம் செகந்தராபாத் ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:50 மணிக்கு செகந்தராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் மானாமதுரை, காரைக்குடி, சிவகங்கை, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஐராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிபுலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07191 காச்சிகுடா மதுரை ரயிலின் சேவையானது வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரையும், ட்ரெயின் நம்பர் 07192 மதுரை காச்சிகுடா ரயிலின் சேவையானது ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் இரவு 8:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது 3ஆம் நாள் காலை 1:20 மணிக்கு மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07192 மதுரை காச்சிகுடா ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் காலை 10:40 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 1:05 மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், சீர்காழி, மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், விழுப்புரம் சந்திப்பு, திருவண்ணாமலை, வேலூர் கான்டோன்மென்ட், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07435 காச்சிகுடா நாகர்கோவில் ரயிலின் சேவையானது மார்ச் 28ஆம் தேதி வரையும், ட்ரெயின் நம்பர் 07436 நாகர்கோவில் காச்சிகுடா ரயிலின் சேவையானது மார்ச் 30ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. காச்சிகுடா நாகர்கோவில் ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் இரவு 10:30 மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை வந்து சேரும். நாகர்கோவில் காச்சிகுடா ரயிலானது நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நள்ளிரவு காலை 12:30 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் காலை 6 மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் கான்டோன்மென்ட், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07601 செகந்தராபாத் விழுப்புரம் ரயிலின் சேவையானது மார்ச் 27ஆம் தேதி வரையும், ட்ரெயின் நம்பர் 07602 விழுப்புரம் செகந்தராபாத் ரயிலின் சேவையானது மார்ச் 28ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07601 செகந்தராபாத் விழுப்புரம் ரயிலானது எல்லா வியாழக்கிழமைகளிலும் இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 1:05 மணிக்கு விழுப்புரம் சந்திப்பை வந்து சேரும். ட்ரெயின் நம்பர் 07602
விழுப்புரம் செகந்திராபாத் ரயிலானது விழுப்புரம் சந்திப்பிலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 4:05 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் காலை 9:40 மணிக்கு செகந்திராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் திருவண்ணாமலை, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். மக்களை நம்ம இப்போ பார்த்த ரயில்களில் வந்து செகந்திராபாத், ராமநாதபுரம் தவிர மற்ற எல்லா ரயில்களையும் திருவண்ணாமலை வழியாக தான் செல்ல இருக்கு. ஸோ மக்களோட டிமாண்டை பொறுத்து திருவண்ணாமலை வழியாக அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.